இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the Lord. praise you my king. மீட்பராம் ஆண்டவரே, வாரும் ஐயா. ரத்தத்தால் எங்க ஒவ்வொருத்தரையும் கழுவி தூய்மையாக்கி விடுதலை தாரும். எல்லா கட்டுகளும் முளைக்கப்படட்டும் ஆண்டவரே. Every covenant with other gods be broken in the name of Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழுவிடாமையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். இயேசுவே நன்றி. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you my king. Praise you savior. Praise you healer. Praise you redeemer. Amen. ஸோ இன்னைக்கு 1 சாமுவேல் 8வது அதிகாரம் தியானிக்க போறோம். இந்த ஒரு திருப்பு முனை. இங்க இது வரைக்கும் இந்த ஒரு 8வது அதிகாரம் வரைக்கும் கடவுளே இந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை ஆழ்ந்து கொண்டிருந்தார் ராஜாவாக. இந்த தீர்க்கதரிசிகள் மோசே போல தீர்க்கதரிசிகள் வழியாக வழி நடத்தி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் நீதி அரசர்களோட வழி நடத்தி கொண்டிருந்தார். ஆனா இஸ்ரேல் மக்கள் அவங்க சாமுவேல் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான். சில கஷ்டங்களை சொல்லி. ஏன்னா சாமுவேலுக்கு வயசாயிடுச்சு. சாமுவேலோட பிள்ளைகள் சரியா இல்லை. இப்போ அவங்க ஒரு ராஜா வேணும். ஆனா அவங்க சொல்ற சில வார்த்தைகள் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம சொல்ற சில வார்த்தைகள்னாலே பல பேர் சொல்ற வார்த்தைகள்னால அவங்க உள் நோக்கம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க மற்ற தேசத்தை போல் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ஒரு அரசர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அதுதான் இங்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்றது. நீதியரசர்கள் 1 சாமுவேல் 8வது அதிகாரத்துல 5வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 8வது அதிகாரத்துல 5வது வசனம். மற்ற தேசத்தை போல் எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும். அவங்க மறந்த அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை. ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். ஆமென். ஆமென். அவங்க புரிஞ்சுக்காத விஷயம் அப்படின்னா என்னன்னா, மற்ற தேசத்தை போல் பொறாமையோட அவங்க மற்ற தேசத்தை போல் மற்றவரை போல் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க மறந்த விஷயம், கடவுள் இவங்க ஒரு உடன்படிக்கையின் மக்களாக அவங்களே நேரடியா ஒரு ராஜாவாக இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசை அவங்க புரிஞ்சுக்கல. நேரத்தில் அதை புரிஞ்சுக்காத ஒரே காரணத்தினால இந்த வந்த பிரச்சனை இது. அப்போ புரிஞ்சுக்காத ஒரே காரணத்தினால வந்த விஷயம் இந்த பிரச்சனை இது. விடுதலை பயண நூல் 19வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன மாதிரி உறவு இந்த மக்களோட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு நம்ம புரிஞ்சுக்கலாம். விடுதலை பயண நூல் 19வது அதிகாரத்துல 3ல இருந்து 6 வாசிக்கிறீங்களா? ஆனால் மோசே கடவுளிடம் ஏறிச் சென்றார். அப்போது ஆண்டவர் மலை நின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் சேரச் செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். மோசே மக்களின் தலைவர்களை வரவழைத்து, ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்ட இக்காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம் என்று மறுமொழி கூறினர். மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி,
இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். அப்போ மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆமென். ஆமீன். நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா, ஓகே. நல்லா தெளிவாக கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சூழ்நிலை, இந்த அவங்க புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் அப்படின்றது என்ன? ஆண்டவர் அவங்க ராஜாவா இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கல. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக என் என் வாழ்க்கையில நான் பார்த்தேன். என்னோட ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர். அவரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு கல்யாணம் ஆகல. அப்போ அவரு என்ன அவர் வாழ்க்கையில அவர் வேலை செஞ்ச இடத்துல வந்து ஒரு நபரை வந்து சந்திக்கின்றார். அவர் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா, இது வந்து முதல் கேள்வி. அவங்க 2 பேரையும் வந்து முதல் தடவையா பார்க்குறேன். முதல் கேள்வி வந்து ஆண்டவர்ட்ட ஜெபிச்சீங்களா? அப்படின்ட்டு. ஜெபிச்சு தான் இந்த முடிவு வந்து வந்தீங்களா? அப்படின்ட்டு. இந்த உறவு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜெபிச்சியா? அப்படின்னு தான் கேட்டேன், என் நண்பர்கிட்ட. அப்ப அவர் சொன்ன விஷயம், அ இல்ல நான் இன்னும் ஜெபிக்கல. ஆண்டவர் உடனடியா என்கிட்ட சொல்ற விஷயம் இதுதான். இந்த உறவு வந்து ஆண்டவருக்கு வந்து ஏற்றபடியான ஒரு உறவு கிடையாது. அ மற்றவங்களை பார்த்து சில நேரத்தில ஒரு பொறாமையினால, சில நேரம் ஒரு ஆசைகள்னால பல முடிவுகள் நம்ம எடுக்கிறோம். ஆண்டவரோட கேட்டு உறவாடி, அவரோட பேசி, அவரோட திருவுளத்தை புரிந்து நம்ம முடிவு எடுப்பது கிடையாது. அதனாலேயே வந்து பல பிற இன்னும் பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகின்றோம். அதனால 3, 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் தான் நடந்தது. 2 பேரும் ஒரு பிரிவினை வருகின்றது. இவங்க என்ன பார்க்குறாங்க? ம் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த இஸ்ரேல் மக்கள். பிலிஸ்தியர்கள் இன்னும் சக்தியான மக்களாக இருக்காங்க. அம்மோனியர்கள் இன்னும் சக்தியான மக்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அ அவங்க மறந்தது என்ன? ஆண்டவரே வந்து இஸ்ரேலோட ராஜாவா இருக்காங்க. அவரோட எந்த ஒரு ஆர்மியா இருந்தாலும், எந்த எதிரியாக இருந்தாலும் அவரால ஜெயிக்க முடியும். சாமுவேல் வந்து ஒரு ஆன்மீக அ ஓகே. சாமுவேல் வந்து ஒரு ஆன்மீக குரு. அவர் வந்து இந்த இந்த எதிர்பார்ப்பு, ராஜாவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது, அவங்க ஆன்மீகத்துல இன்னும் மோசமாய் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க சாமுவேல வேண்டான்னு வைக்கல. ஆண்டவரை வேண்டாம், கடவுளை வேண்டாம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. கடவுளுக்கு முக்கியத்துவம் குடுக்கல. இது இந்த இடத்துல முதல் தடவையா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. விடுதலை பயண நூல் 32வது அதிகாரத்துல 1வது வசனம். கொஞ்ச நாள் ஆண்டவர் வந்து இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ஒரு கடவுளை செய்து குடு அப்படின்றாங்க. அ கொஞ்ச நாள் சில பிரச்சனைகள் வந்தா, சில வேதனைகள் வந்தா, உடனே நம்ம வந்து கடவுள விட்டு விலகி சென்றோம். அப்படி இருக்கக்கூடாது. விடுதலை பயண நூல் 32வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? மோசே மலையினின்று இறங்கி வர தாமதித்ததைக் கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கிக் கொடும் என்றனர். ஆமென். ஆமென். இது இந்த இடம் மட்டும் கிடையாது. எண்ணிக்கை நூல்ல 14வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வந்து சொல்லும். ஒரு கார்தேஷ் பர்னேயால வந்து சில தோல்விகள் சந்திக்கும்போது என்ன செய்றாங்க? எங்களுக்குள்ள ஒரு ஆள தேர்ந்தெடுத்து நாங்க வந்து எகிப்து தேசத்துக்கு திருப்பி போறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை. நம்ம பழைய வாழ்வுக்கு திருப்பி போலாம். ஆண்டவர் வந்து ம் அ தடைகள், சில பிரச்சனைகள் வரும்போது, அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாரி. அத நம்ம வாழ்க்கையில சிந்திப்பதை வைக்கிறதுக்காக, நம்ம எது வந்து குறிக்கோளாக வைத்திருக்கின்றோம் அப்படின்றத சிந்திப்பதற்காகவே ஒழிய, ஆண்டவர் கைவிடுவதற்காக கிடையாது. காட்ஸ் டினையல் இஸ் நாட் ஐ மீன் என்ன சொல்லணும்னா, அ நோ காட்ஸ் கடவுள் சொல்ற வேணாம் அப்படின்றது சொல்றது வந்து, இனிமே இனி வேண்டவே வேண்டாம் அப்படின்றது கிடையாது. ஆனா, ஒரு பொறுமைக்காக, காத்து நிற்பதற்காக, அவர் ஆன்மீகத்துல வளருவதற்காக இந்த மாரி வந்து ஆண்டவர் அனுமதிக்கின்றார் அப்படின்றத பல நேரத்துல நம்ம மறந்துர்றோம். ம். காட்ஸ் டிலே நம்ம கால தாமதம், ஆண்டவரோட தாமதம் அப்படின்றது வேண்டாம் அப்படின்றது கிடையாது. பல நேரத்துல அத புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த மக்கள் அவங்க புரிஞ்சுக்கல அத. ஆண்டவர் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்றது புரிஞ்சுக்கல. ம். அவங்க என்ன பயப்படுறாங்க? அ அந்த பிலிஸ்தியர் மக்கள் வந்து இவங்கள அழித்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் உள்ள. ம். திருப்பாடல் 33வது அதிகாரத்துல 10வது வசனமும் 11ம் வாசிச்சு பாருங்க.
மக்கள் வந்து எவ்வளவு பெரிய திட்டங்கள் செய்தாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கின்ற நபர்கள் எப்பவுமே வெற்றி இருக்கும். திருப்பாடல் 33ல 10, 11 வாசிக்கிறீங்களா? வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆமென். அவரோட திட்டம் தலைமுறை தலைமுறைகளாக வரும். நம்ம திட்டம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கும், ஆனா நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். பல நேரத்துல நம்ம என்ன செய்றோம்? திட்டத்தை வகுத்து கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் இது வந்து ஒரு அப்ரூவல் கேட்குறோம். ம். நீங்க சும்மா அது சரின்னு சொன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி. ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு தான் போறோம். தென் நீங்கன்னு இல்ல, நானும் செஞ்சிருக்கிறேன். ஒரு ம் சதர்லேண்ட் அப்படின்ற கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு அ என்ன சொல்லுவோம், சம்பளம் வந்து அந்த அளவுக்கு வந்து பத்தல. பத்தலன்ற ஒரு சிந்தனை. ம். பத்தலன்ற ஒரு சிந்தனை வரும்போது என்ன சொல்லுவோம்? நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை. ஆண்டவர்ட்ட கேட்கறதுக்கு பதிலா சுய சிந்தனை. அ எல்லாம் பிளான்லாம் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வேற ஒரு கம்பெனிக்கு போறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நம்ம வந்து 2 பேருமே வந்து அ ஒரு 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 இடத்த எடுத்துட்டு வந்து நம்ம பிளான் பண்ணலாம். பிசினஸ்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா முடிவும் பண்ணியாச்சு. நாளைக்கு போய் அவரு வந்து அந்த இடத்த பார்க்கணும். அவ்வளோதான். முடிவு பண்ணதுக்கப்புறம் ஏன் முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சரி, நம்ம கடைசியில என்ன பண்றோம்? அ அ கடவுளோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்ட்ட ஜெபிக்கிறதுக்காக போறேன். ஆ ஜெபிக்கும்போது அவர் சொல்றாரு, "ம் அப்பா நீ ஏதாவது இந்த மாரி ஊழியம் ஏதாவது செய்றியா?" அப்படின்னு கேட்டாரு. "ஆமா, கொஞ்சம் செய்றேன்" அப்படின்னேன். அந்த ஊழியத்தை வந்து ஆண்டவர் உயர்த்துகின்றார். நீ அதுல வந்து உன்னோட கண்ணோக்கம் இருக்கணும். இந்த பிசினஸ் செய்யாத அப்படின்ற மாரி வழி நடத்துது. ஆ அது எனக்கு ஒரு ஆச்சரியம். இது என்னது இது? புதுசா இருக்கு அப்படின்ற மாரி நான் சிந்திக்கிறேன். பல நேரத்துல ஆண்டவர் இதோட ஒரு அறிகுறிய குடுத்திருந்தார். நான் உன்னை வந்து ம், ம் மனிதர்களை பிடிக்கிற ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி பல அறிகுறிய குடுத்திருந்தார். சில நேரத்துல ஜெபிக்கும்போது இந்த மாரி அறிகுறி நெறைய வந்திருக்கு. ஆனா, நம்ம ஆசைகள், உள்ள இருக்கின்ற ஆசைகள், ஆண்டவர் காட்டுகின்ற பாதைய விட நம்மள மாறி வேற இடத்துக்கு கொண்டு போய்க்கிட்டு இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அடுத்த நாள்ல இருந்து இந்த பையன் வந்து கம்பெனிய விட்டு போயிட்டான். ஃபோன் எடுக்கவே இல்ல அதுக்கப்புறம். இதுவரைக்கும் நான் அவன்ட்ட பேசினதே கிடையாது. ஆனா, அது மாரி தான். நம்ம திட்டத்தை வகுத்து அவர்கிட்ட போறதுக்கு பதிலா, அவரு நம்ம மனதை வந்து ஒண்ணும் இல்லாம வெறுமையாக வைத்து, "ஆண்டவரே உங்க திட்டம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவரோட ஆசீர்வாதத்துக்குரிய பெஸ்ட் பிளான் நமக்கு கிடைக்கும். அவரோட மிக அருமையான திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பல நேரத்துல இந்த உலகத்தில் இருக்கின்ற நல்லதை நம்ம சிந்தித்து, ஆண்டவரோட குட் சிந்திச்சு நம்ம வந்து பெஸ்ட்ட நம்ம விட்டுர்றோம். நல்லதை சிந்தித்து, அத விட அற்புதமான விஷயங்கள் ஆண்டவர் செய்யணும்னு ஆசைப்படுறார். அத நம்ம விட்டுர்றோம். அந்த மாரி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீங்க உங்க ஆண்டவர் ஞானத்துல வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணும். அப்போ நம்ம வந்து ஆண்டவரோட ஆசீர்வாதம் இன்னும் மிகுதியாக நம்ம பெறுவோம். ம். அதான் வந்து பல பேர் வந்து இது பழைய ஆகமத்துல ஆண்டவர் வந்து அப்ரஹாமுக்கும் சரி, சாரா, யாக்கோபு எல்லாருக்கும் வந்து இந்த அவரு உங்க வழியா ராஜா வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லன்னு சொல்லல. ம். ஆனா, இது இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்றது என்ன? திட்டத்தை நம்ம வகுத்து போவதுன்றது மட்டும் கிடையாது. அது எனக்கு இந்த ராஜா இப்பவே வேணும்னு சொல்றதுனால தான். அவர் மனசுல ஒரு ராஜா இருந்தாரு. ஆனா, அது தாவீதாக இருந்தார். அந்த காலம் இன்னும் வரல. காலம் இன்னும் வரல. ஆனா, அவர் வந்து காத்து நிற்காத ஒரே காரணத்தினால, சவுலை ராஜாவாக பழைய ஆகமத்தில இருக்கின்ற சவுலை வந்து அவர் ராஜாவாக நியமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து அவர் வருகின்றார். ம்ஹ்ம். ஹோசேயா 13வது அதிகாரத்தில 11வது வசனத்த எடுத்து வாசிங்க. ஏன்னா, பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தவர் சவுல். அ இந்த தொடக்க நூல் 49வது அதிகாரத்தில 10வது வசனத்த எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யா யூதாவின் கோத்திரம் வழியாக தான் ராஜாக்கள் வரணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஆண்டவர் வந்து ஒரு முடிவு செஞ்சிருந்தார். ஆனா இவங்க
அந்த காலகட்டத்தின் முன்னாடியே வந்து இவங்க முடிவெடுத்ததுனால, ஆண்டவர் வந்து ஒரு ஒரு நபரை அதுக்கு முன்னாடி எழுப்ப வேண்டியதா இருந்தது. தொடக்க நூல் 49:10 வாசிக்கிறீங்களா? தொடக்க நூல் 49:10. அண்ணா ஒரு டைம் சொல்லுங்கண்ணா. தொடக்க நூல் 49வது அதிகாரத்துல 10வது வசனம். இங்க வந்து யாக்கோபு அரசுரிமை உடையவர் ம். அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில், யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு குற்றம் மறையாது. ஆமென். ஆமென். ஸோ யூதாவு வரைக்கும் அந்த வந்து செங்கோல் வரணும். ஒரு ராஜா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்காங்க. இந்த மக்கள் இந்த நேரத்துல வந்து இப்போ எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும்போது, அ ஆனா ஆண்டவருக்கு மனதுல இருந்து அவரால தர முடியல. பல நேரத்துல நம்ம வந்து அ கோவத்துல ஒரு அவசரப்பட்டு படுகின்ற ஆசை வழியாக பல பல பிரச்சனைக்கு நம்ம உள்ளாகின்றோம். ஹோசேயா புத்தகம் 13வது அதிகாரத்துல 11வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? ஹோசேயா புத்தகம் 13வது அதிகாரத்துல 11வது வசனம். வேண்டா வெறுப்போடு உனக்கு நான் ஒரு அரசனை தந்தேன், என் சினத்தில் நான் அவனை அகற்றிவிட்டேன். ஆமென். ஆமென். ம். என் சினத்தில் நான் அவனை அகற்றி விட்டேன். வேண்டா வெறுப்போட நம்ம ஆண்டவர் கரத்துல இருந்து ஒண்ணும் வாங்கக்கூடாது. ஆண்டவரே, உங்களுக்கு அவரோட ஞானத்துல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அவரோட முடிவுகள் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதுக்கு ஏற்றபடியாக நம்ம வந்து ஜெபிக்கணும். ஆண்டவரோட தீர்ப்பு தான் இருக்கிறதே நல்ல விதமான ஒரு தீர்ப்பு. திருப்பாடல் 106ல 15வது வசனத்த எடுத்து வாசிப்பாங்க. திருப்பாடல் 106ல 15. அவர்கள் கேட்டதை அவர் அவர்களுக்குக் கொடுத்தார். அவர்களின் உயிரை அளிக்குமாறு அவர்கள் மீது நோயை அனுப்பினார். ஆமென். இது வேற ஒரு சூழ்நிலை. அவங்க வந்து கறி கேட்கறாங்க. அதை வச்சு தான் சொல்றாங்க. ஆனா இது வந்து இந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். கேட்டதை கொடுத்ததுனால, நம்ம ஜெபத்தினால ஒரு விஷயத்த பெறுகின்றோம் அப்படின்றதுனால ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தயவு செய்து நம்ம ஜெபிங்க. ஆண்டவரோட திருவுளத்தை தேடுங்க, நாடுங்கள். அதை நாடுகின்றவர்களே வந்து விண்ணுலகத்துக்கு செல்வோம். வேற வழி இல்ல. ஆண்டவரின் திருவுளத்தை செ ம் நம்ம புரிந்து அத வந்து கடைப்பிடிக்கும்போது தான் நம்ம வந்து விண்ணுலகத்துக்கு செல்வோம். அ யோவான் மத்தேயு 7வது அதிகாரம் 20லிருந்து நம்ம வாசிச்சோம்னா, தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். யார் விண்ணுலகத்துக்கு செல்வார் அப்படின்னு. ஆண்டவரே, ஆண்டவரே அழைப்பவர் கிடையாது. மத்தேயு 7வது அதிகாரம் 21லிருந்து பார்த்தீங்கன்னா, அ அ 21, 23 வரைக்கும். 3 இல்ல 24 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? 21லிருந்து 24 வரைக்கும். என்னை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளைக் கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன் வீட்டைக் கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். ஆமென். ஆமீன். பாறை அப்படின்றது ஆண்டவர். ஆண்டவரை குறிக்கின்ற வார்த்தை அது. அவர் மேல நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார். ஆனா நேரத்துல அதுக்கு பதிலாக நம்ம பிடித்த விஷயத்துல நம்ம வந்து வீட கட்டுகின்றோம். நம்ம ஆசைகளை வைக்கின்றோம். அதுல நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னு அவசியம் கிடையாது. இங்க முக்கியமான ஒரு வார்த்தை ம், அவங்க முக்கியமான ஒரு வார்த்தை 10வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, சாமுவேல் சொல்ற விஷயம் எச்சரிக்கை கொடுக்கின்றார். ம். நீங்க ஆண்டவரோட உடன்படிக்கையை புரிஞ்சு அதற்கு ஏற்றபடியாக நடக்கும்போது, அது ஆசீர்வாதத்துக்குரிய விஷயம். நம்ம தேவைக்கு மிகுதியாக ஆண்டவர் செய்வார். ஆனா, நம்ம சாமுவேல் சொல்றாரு, அத விட்டுட்டு நம்ம ஆசைப்படி நம்ம போகும்போது, எடுக்கப்படும். சில விஷயங்கள் எடுக்கப்படும். நாம அதுக்கு ஒரு விலை குடுக்க வேண்டியிருக்கும். பல நேரத்துல வந்து சில பேர் சொல்றாங்க, "பரவால்ல, நான் வந்து
பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் பாரத்தோட திருப்பி வருகிறத நான் பார்த்துருக்கேன். அது வந்து இன்னும் அதிகமான பிரச்சனைகள் தான் வாழ்க்கையில வரும். அத புரிஞ்சுக்கணும் நம்ம. அதிகமான மிகுதியான பிரச்சனை தான் வரும். இந்த சாலமோனின் இது வந்து இங்க போட்டிருக்கிற எந்தெந்த விஷயங்கள்ல எடுக்கப்படும். இவங்க பிள்ளைகள் வந்து இந்த போருக்காக ஆர்மில எடுக்கப்படுவாங்க. இந்த அ அவங்க வந்து 10% வந்து இதுக்காக குடுக்கணும். ஆனா, அது மட்டும் இல்ல. பல பல பிரச்சனைகள். அவங்க நிலம் எடுக்கப்படும். நெறைய விஷயங்கள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருக்கு. ஆனா, இந்த மக்களுக்கு அந்த ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு பிரச்சனைய வந்து சரிப்படுத்துறதுக்காக, தற்காலிகமான அ ஒரு தீர்வு வருவதற்காக, ஒரு ராஜா வேணும். மத்தவங்களை பார்த்து, பார்த்து ஒரு பொறாமையில வந்து எனக்கு இது இல்லன்னா, எனக்கு வந்து உயிரே இல்லன்ற மாரி ஒரு நிலைக்கு வந்துர்றாங்க. இதுதான் வேணும். ஆண்டவரு பிடிவாத குணத்தினால வருகின்ற பிரச்சனைகளை நம்ம பார்ப்போம். 1 அரசர்கள் 12வது அதிகாரத்துல 1லிருந்து 4 வரைக்கும். சாலமன் காலகட்டத்துல எவ்ளோ ஞானம், எவ்ளோ பெரிய ராஜா நெறைய பேர் வந்து அவர பார்த்து அற்புதம் பண்றாங்க. ஆனா, மக்கள் எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம் நீங்க. 1 ராஜாக்கள்ல வந்து 12வது அதிகாரத்துல 1லிருந்து 4 வரைக்கும். வாசிக்கிறீங்களா? ரெகபெயாம் செக்கேமுக்கு சென்றான். ஏனெனில் அங்கு இஸ்ரவேலர் அனைவரும் அவனை அரசனாக்குவதற்காக ஒன்று முன் அரசருக்கு அஞ்சி எகிப்துக்கு ஓடிப்போய் அங்கு குடியிருந்தவனும் நேபாற்றின் மகனுமான யெரொபெயாம் இதைக் கேள்வியுற்றான். இஸ்ரவேல் சபையார் ஆள் அனுப்பி அவனை வரவழைத்தார்கள். பின்பு அவர்கள் அனைவருடன் யெரொபெயாமும் நெகேமியாவிடம் வந்து அவனை நோக்கி, உன் தந்தை பழுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார். இப்போது நீர் உம் தந்தை சுமத்திய கடும் வேலைகளைக் குறைத்து, அவர் எங்கள் மேல் வைத்த பழுவான நுகத்தை எளிதாக்க வேண்டும். அப்படி செய்தால் நாங்கள் உமக்காக பணியாற்றுவோம் என்றனர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா அவங்க ம் எவ்ளோ எச்சரிக்கை குடுத்தாலும், அவங்க அத புரிஞ்சுக்கிற நிலையில அவங்க இல்ல அந்த நேரத்துல. அந்த பிடிவாதம் குணம் இருக்கின்றது. குழந்தைகளப் போல எனக்கு இதான் வேணும், இதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடித்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாங்க. அவங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க நீதியரசரோ ஒரு இல்ல ஒரு தீர்க்கதரிசியோ கேட்கல. அவங்களை ஆளுகின்றதுக்காக ஒரு ராஜாவை கேட்கிறாங்க. இது கடவுளை வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒப்பான ஒரு விஷயம். அத புரிஞ்சுக்கலாம். அ ஆனா ஏன்? ஏன்? ஆனா அவங்க உள்ளத்துல வந்து அவங்க ஆசைகள் அவங்க தான் அங்க வந்து சிலையாக இருக்கின்றார்கள். அவங்க ஆசைகளை வந்து பூர்த்தி செய்யணும்ன்றது தான் அவங்க ஆசை மனசுல. வேற ஒண்ணுமே கிடையாது. அத விட மேலான ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 9வது வசனத்த எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவரை திருப்திப்படுத்துகின்ற மக்களாக இருக்கணும். ஆண்டவரை வந்து நேசிக்கின்ற மக்களாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு எது உகந்தது? அவருக்கு என்ன பிடிக்கும்? அதுக்கு ஏற்ற அத சிந்திச்சு அத செயல்படுத்துகின்ற மக்களாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிக்கிறீங்களா? எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும், அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும், அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம் நோக்கம். ஆமென். ஆமென். அவருக்கு உகந்தவராக இருக்கணும். விண்ணக தந்தை எப்பப்போ வந்து இயேசு ஆண்டவரை பத்தி பேசுகின்றாரோ, அவர் சொன்னது என்ன? பெரிய விஷயங்கள்லாம் சொல்லல. இயேசு ஆண்டவர் இது செஞ்சாரு, அது செஞ்சாரு அப்படிலாம் இல்ல. இவ்வளவு வல்லமையான விஷயம் செஞ்சாரு அதெல்லாம் இல்ல. எனக்கு உகந்த மனிதனாக இருந்தார். ம். அப்படின்ட்டு. திஸ் இஸ் மை பிலவட் சன். ஐ அம் வெல் ப்ளீஸ்ட் வித் ஹிம் அப்படின்றார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அவருக்கு உகந்த மனிதர்களாக இருக்கின்றோமா? அ நம்மள வந்து ஆண்டவர் பார்க்கும்போது, என்னோட என்னோட அவரு நம்மள பார்த்து அந்த மாரி சொல்லுவாரா? மத்தேயு 3வது அதிகாரத்துல 17வது வசனம். திஸ் இஸ் மை பிலவட் சன். ஐ அம் வெல் ப்ளீஸ்ட் வித் ஹிம். நம்மள வந்து நம்மள பார்க்கும்போது அவர் வந்து பூரிப்படைப்பாரா? சொல்லுங்க. மத்தேயு 3வது அதிகாரத்துல 17 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆமென். ஆமென். ம். இந்த மாரி பூரிப்படைகின்ற விதத்துல, திஸ் இஸ் மை பிலவட் சன். ஐ அம் வெல் ப்ளீஸ்ட் வித் ஹிம். அந்த மாரி அந்த விதத்துல நம்ம வந்து செயல்படுகின்றோமா? உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே பல நேரத்தில் வந்து எங்க ஆசைக்கு ஏற்றபடியாக நான் உங்ககிட்ட ஜெபத்திற்காக வந்திருக்கின்றேன்.
அதுக்கு பதிலாக என் மனதையும், என் இதயத்தையும் வெறுமையாக்கி, முழுமையான ஒரு அர்ப்பணத்தில் நான் வந்து வெறுமையாக்கி, உங்க திட்டம் என்னவோ அது மட்டும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி, தாகத்தோடு நான் வருகின்றேன் ஆண்டவரே. எங்களை உதவி செய்யும். எங்களை வழிநடத்தும். எங்களோட உறவாடும். ஆண்டவரே இயேசுவே நன்றி. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் யூ மை கிங். மீட்பராம் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இயேசுவே நன்றி. எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Cut every bondage, Father, in the mighty name of Jesus we pray. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, காயங்களை ஆற்றும். Bind and cast every unclean spirit, Father, in the name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.